வீடியோ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஹாஸ்டலில் 7 டேஸ் நான் எப்படி இருந்தேன், என்னோடய ஹேபிட் என்ன, ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நான் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஹேபிட் என்ன, என்னோடய ரொட்டீன் என்னன்னு ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதனால் இனிமேல் ஹாஸ்டலில் இருக்க போகிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி எண்டிங்கில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க என்னோட பார்க்கலாம். டுடே டே 1 ஆஃப் த டே. இன்னிலேருந்து ஒரு 7 டேஸ்க்கு என்னோடய ஹாஸ்டல் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டைம் இப்போ 6:30 ஆயிருக்கு. ஸோ போய் இன்றைக்கான ரன்னிங் போய் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். பாய். A few moments later. போகையில் 3 கிலோமீட்டர், வரையில் 3 கிலோமீட்டர், ஒரு வழியாக 6 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டுடே ரன்னிங் டைம் 6 கிலோமீட்டர் 23:59 சம்திங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு. இன்னும் போயிட்டு நேட்டாகிடுச்சு. இன்னும் பயிர் ஊற வச்சுருந்தோம். நேற்றே ஊற வச்சிட்டேன். பட் இப்போ சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பயிர் ஊற வச்சது நைட்டு ஊற வச்சேன். பட்டு நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். பட்டு சாப்பிடவே இல்லை. நேற்று ஊற வச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நேற்று தண்ணியை தூக்கி வெளியில் ஊற்றிட்டு அந்த பயிரை டிஃபனில் மூடி வச்சேன். அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த பயிர் எப்படி வந்திருக்குங்க. நல்லா விதை முளைச்சி மேலே நல்லா நல்லா விதை முளைச்சி வந்திருக்கு. அதை விட இங்கே அந்த சுண்டல்ல கூட அந்த இது முளைக்கட்டி இருக்கு. அந்த முளைக்கட்டி பயிர் நம்ம அப்படி சாப்பிட்றத விட இப்படி நம்ம முளைக்கட்டின பயிரை சாப்பிட்டா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாதாம் இதெல்லாம் வாங்குவேன். பட் அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ இதைத்தான் சாப்பிட்ணும். இப்போ நல்லா இருக்கு. இவ்வளோ இருக்கு. நல்லா முளைக்கட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் தெரியுதான்னு தெரியல. இப்படி முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு இப்படி வேணும்னா ஊற வச்சுட்டு தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது மூடி வைங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வரும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் டெய்லியும் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்ருப்பேன். எப்போமாவது சாப்பிட மறந்துருச்சுன்னா இப்படி தண்ணியை கொட்டிட்டு மூடி வச்சிருவேன். ஸோ அது இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்துடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நைட்டு ஏதாவது ஒரு துணியில் கட்டிட்டு வச்சுக்கோங்க. அதுவுமே இப்படி நல்லா முளைக்கட்டிட்டு வந்துடும். சுண்டலில் கூட நல்லா பெருசாக வந்துருக்கு. இப்படிதான் தெரியல. நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒன்று கூட நான் பார்த்த எதுவுமே அப்படி இல்லை. எல்லாமே முளைக்கட்டிடுச்சு. எல்லா பயிரும் இந்த இதில் சின்னதாக முளைக்கட்டிடுச்சு. சின்னதாக வந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நெக்ஸ்ட்டு வேலை என்னன்னு போய் பார்க்கலாம். டாடா, பாய். டைம் இப்போ 9:30 ஆகுது. 10:30 வரைக்கும் படிச்சுட்டு ஒரு 1.5 hours புக் ரைட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் என்னவோ அதை போய் நம்ம பார்க்கலாம். ஓகே. புக் படிச்சுட்டேன். நான் 1 hour டார்கெட் பண்ணேன். பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் ஓகே. நெக்ஸ்ட்டு புக் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணலாம்.
ஒர்க்கிங் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். பை. நைட் ஆகிடுச்சு, இன்னும் ஜேர்னலிங் எழுதிட்டு போய் படுக்க வேண்டியதான். டுடே டே 2 ஆஃப் த டே. ஸோ என்னைக்கான ஒர்க் என்னன்னு போய் பார்க்கலாம். A few moments later. டுடே டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஸோ 8 கிலோமீட்டர் ஒரு வழியாக ரன்னிங் ஓடி முடிச்சாச்சு. இன்றைக்கான டைம் பார்த்தீங்கன்னா 31:30 சம்திங் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கான ரன்னிங் முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட் இன்றைக்கான ஒர்க் என்னன்னு போய் பார்க்கலாம். பாய். டுடே டே 3 ஆஃப் த டே. ஒரு வழியாக 2 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது நாள் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான ஒர்க் என்னென்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கான டாஸ்க்கு ஃபாஸ்ட் ரன்னிங் ஒர்க் அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் ரன் ஓடிட்டு அப்புறம் போய் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இப்போவே டைம் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு வரேன். பாய். A few moments later. டுடே ஃபாஸ்ட் ரன் ஒர்க் அவுட். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வார்ம் அப் ரன் ஓடிட்டு நல்லா வார்ம் அப் ஆகி பாடியெல்லாம் ஸ்வெட் ஆகிட்டு தென் நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு ரன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 3 கிலோமீட்டர் போகல, தென் வரையில் 3 கிலோமீட்டர். ஒரு 3 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் ரன் ஓடிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் வரும்போது 3 கிலோமீட்டர். ஸோ போகும்போது 9:51 சம்திங் வந்துச்சு. தென் வரையில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 10:51. ஏன்னா கொஞ்சம் வரையில் ஏற்றோம், காரணம் சொல்லலை. பட்டு இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இன்னும் போக போக நம்ம டைமை குறைச்சிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான டே முடிஞ்சிருச்சு. இன்னும் போயிட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். பாய். இவ்வளோ துணி இருக்குது, வீட்டில் மாதிரி ஹாஸ்டலில் இருக்க முடியாது. நம்ம துணியை நம்ம தான் அலசி ஆகணும். அப்படி அலசலைன்னா டெங்கு வர வந்துடும். ஸோ டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ அலசிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்பப்போ 2-3 துணியை எடுத்து அலசிக்க வேண்டியதான். 2-3 நாளாக துவைக்காதது நிறைய ஆயிடுச்சு. ஸோ துணி அலசிட்டு கிடைக்கிற டைம், லீவ் டைம் அப்போ எடுத்து துணியை அலசிக்க வேண்டியதான். இவ்வளோ துணி இருக்குது, அலசிட்டு நான் அடுத்த கட்ட வேலையை என்னென்னு போய் பார்க்கலாம். பாய். டுடே டே 4 ஆஃப் த டே. ஒரு வழியாக 3 நாளை நல்லபடியாக முடிச்சிட்டோம். இன்றைக்கான ஒர்க்கு ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ என்னென்னு போய் பார்க்கலாம். பாய். டுடே ரன்னிங் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் ரன் தான். ஸோ இன்றைக்கான ரன்னை நம்ம 42 மினிட்ஸ் 44-42 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. இன்னும் போக போக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். ஒரு வழியாக இன்றைக்கி தான் ரன்னை நம்ம முடிச்சிட்டோம். தென் இன்னும் போய் நமக்கான டுடே ஹாஸ்டல் ஒர்க்கை என்னென்னு போய் பார்க்கலாம். டுடே டே 5 ஆஃப் த டே. ஒரு வழியாக 5வது நாள் கடந்து வந்துட்டோம். ஸோ இன்னும் 2 நாள் தான். போய் இன்றைக்கான ஒர்க் என்னென்னு போய் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன போய் பார்க்கலாம். டுடேயான டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா 1100 2 டைம்ஸும் 800 மீட்டர் 2 டைம்ஸும் வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 1500க்கும் 5:40 மினிட்ஸும், தென் 800 மீட்டருக்கு ஒரு 2:40 மினிட்ஸ் சம்திங் வந்துச்சு. ஸோ இன்றைக்கான டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நல்லா வார்ம் அப் ரன் ஓடிட்டு நல்லா உடம்புல வார்ம் அப் ஆகிட்டு தென் ரன்னை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வழியாக இன்றைக்கான ரன் முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஒர்க் என்னன்னு போய் பார்க்கலாம். டுடே டே 6th ஆஃப் த டே. ஒரு வழியாக 6வது நாள் வந்துருச்சு. 5 நாள் கடந்து முடிஞ்சு 6வது நாள் வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 5 நாள் ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிட்டோம். 6வது நாள் இன்றைக்கான ஒர்க்கு என்னன்னு போய் பார்க்கலாம். A few moments later.
டுடே சாட்டர்டே, ஸோ லாங் ரன் ஓடியிருக்கோம். ஏன்னா சண்டே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறனால வாரத்தில் சனிக்கிழமை எப்போவுமே லாங் டிஸ்டன்ஸ் ஓடுவோம். ஸோ இன்றைக்கி அதே போல் ரன்னிங் ஓடி முடிச்சிட்டோம். இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ஓடணுன்னா ஒரு 16 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, தலையிலாக்க இருக்கு போல் 58:27 மினிட்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ஆகிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ரொம்ப வீக் ஆகிடுச்சு. தென் ஒரு வழியாக இன்றைக்கான ரன் முடிஞ்சிருச்சு. இன்னும் போயிட்டு நெக்ஸ்ட் வேலை என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக இந்த வீக்கில் லாஸ்ட் டேவை ரன்னிங்கை நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் மறுபடியும் அப்படியே மண்டேலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் வீக்லி. அவ்வளோதான். இனிமேல் முடிச்சாச்சு ஒரு வழியாக இன்றைக்கான சண்டேயான ஒர்க் அவுட்டு ரன்னிங்கு. இன்னும் போயிட்டு நம்மளோட ஒர்க்கு நெக்ஸ்ட் வேலை என்ன போய் பார்க்கலாம். பாய். டுடே 7th ஆஃப் த டே, ஒரு நாள் 7வது நாள் கடந்து வந்துட்டோம். 6 நாள் ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி 7வது நாள், வீக்கெண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒரு வழியாக 7 நாளும் நல்லபடியாக முடிச்சிட்டோம். 6 நாளும் ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். ஸோ 7வது நாள் ரெஸ்ட்டு தான். பட் ரெஸ்ட்டுன்னு அப்படி இருக்காது, கொஞ்சம் நார்மலாக ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 நாள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி 7வது நாள் நல்லபடியாக இன்றைக்கி முடிச்சிட்டோன்னா ஒரு வழியாக நம்ம வீக்கில் எல்லா நாளையும் முடிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் வீக்லி 7 டேஸும் என்னோடய ரொட்டீன் இருக்கும். ஸோ இன்றைக்கான ரொட்டீன் என்னென்னு பார்த்துட்டு தென் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து என்னென்ன வேலையை பார்க்கலாம். See you. Bye. A few moments later. மார்னிங் எழுந்துச்சி வெளியில் மெடிடேட் பண்ண நல்லாவே இருக்குது. அதுவும் சன்ரைசஸ் பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் எழுந்துச்சி சன்ரைஸ் பார்த்துட்டு இப்படி குருவியெல்லாம் சவுண்டு கேட்டு மைனா, சிட்டுக்குருவி, காக்கா இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு சைட்லேருந்து சத்தம் போட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டு மெடிடேஷன் பண்ணால் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கும் இப்படி வெளியில் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி ஒரு இடம் கிடச்சா நீங்களும் அப்படி பே பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். நல்லா எல்லா சவுண்டையும் கேட்குறதுனால உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டுடே அவ்வளோதான் ஒர்க் அவுட்டு. இன்றைக்கானது ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஜஸ்ட்டு நார்மலான ஒர்க் அவுட்டு தான். ஸோ ரன்னிங்லாம் ஓடலை, ஜஸ்ட்டு ஸ்கிப்பிங் மட்டும் போட்டு தென் ஃபுல்லாக நம்மளோட ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நார்மல் தான், இதெல்லாம் ஓரளவு பேசிக்ஸாக எல்லாம் போட்டாச்சு, முடிச்சாச்சு. எல்லாமே பிடிக்குது. அவ்வளோதான், இன்றைக்கான முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னு போய் பார்க்கலாம். ஸோ டேக் கேர், பாய். அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. இன்னும் ஜேர்னலிங் எழுதிட்டு போய் படுக்க வேண்டியதான. ஸோ ஜேர்னலிங் பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது. ஸோ யாருமே இல்லைனாலும் கடைசி வரைக்கும் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணது இதுதான். என்னோடதை யாருக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ எல்லா விஷயத்தையும் சொல்கிறது எல்லாமே எனக்குள்ளே தான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஜேர்னலிங். ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதையில ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் இப்போது கன்சிஸ்டன்சியாக பண்ணல, ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே நான் இப்போ எழுதிட்டுருக்கிறேன். பட் ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் தான் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ
எனக்குள்ளேயே நான் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. தென் நிறைய நெக்ஸ்ட் என்ன பிளான் போடலான்னு கூட எல்லாமே என்னோட போட்டு வச்சுருக்கேன். இதை பற்றியான வீடியோ வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இருந்தது, என் ஹாஸ்டலில் எப்படிலாம் நான் ஸ்ட்ரகிளில் தான் சமைச்சேன், தென் எப்படி இதை கொண்டு போனேன் இவ்வளோ இயர்ஸுக்கு, அதை பற்றின ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மறக்காமல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கும் எப்படி பண்ணலாம், எப்படி எழுதலாம் அப்படின்ற ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஜேர்னிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். நைட்டு நம்ம டே டு டே ஆஃப் த டேயில் என்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், என்னதை பண்ணியிருக்கோம்னு நம்ம ஃபுல்லாக எழுதிக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் வச்சுக்கலாம். சில டைம் நம்ம நேற்று சாப்பிட்டதே இன்றைக்கி மறந்துடுவோம். பட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ நான் சாப்பிட்டது மட்டும் சொல்லலை, சம்டைம்ஸ் இம்பார்ட்டண்டான இதெல்லாம் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான் நம்ம ஜேர்னலிங்கு. ஸோ எழுதிட்டு நம்ம படுக்க வேண்டியதான்.